உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி, வரேங்க. என்னங்க? உட்காரு. இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நீ எதிர்பார்க்கல இல்ல? மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷம் தானே? எப்படிங்க சந்தோஷம் இல்லாம இருக்கும்? ஆனா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அது எப்படி? பத்மா சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திடலான்னு சொன்னா. எனக்கும் சரின்னு பட்டுச்சு, அதான் நடத்திடலான்னு சொன்னேன். எத்தனை நாள் தான் சீனு மாயா கல்யாணத்தை தள்ளி போட்டே போறது? ஏற்கனவே நம்ம சம்மதம் வேணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள காக்க வைக்க கூடாதுல்ல? உண்மைதாங்க. இப்பயாவது அவங்க கல்யாணம் முடிவாச்சே. ஆனா என்ன, மாயா கல்யாணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா தனியா நடத்தணும்னு நினைச்சேன். இப்போ 2 கல்யாணமும் ஒரே மேடையில நடக்க போகுது. அதனால என்னங்க, ஆடம்பரமா பண்றதை விட அவங்க சந்தோஷமா இருக்கணும், அது போதாதா? ஜானகி, என்னங்க? என்ன மன்னிச்சிடு. ஐயோ, என்னங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, உன்கிட்ட கலந்து பேசாம நான் இந்த முடிவை உடனே எடுத்துட்டேன் இல்ல? அதனால என்னங்க, நீங்க எப்பவுமே சரியான முடிவு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன சொன்னாலுமே நான் சம்மதம் தான் சொல்ல போறேன். என்ன கேட்காம நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அந்த முடிவுல எனக்கு சந்தோஷம்தான். சீனு மாயா கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். மாயாவ நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவளை யாருமே ஏத்துக்கல. ஆனா இப்போ மாயாவ நீங்க உங்க பொண்ணா ஏத்துக்கிட்டு அவளுக்கு நம்ம வீட்டு பையனை கல்யாணமும் பண்ணி வைக்க போறீங்க. உங்க மனசு யாருக்கும் வராதுங்க. இல்ல ஜானகி, மாயாதான் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. எனக்கும் நீ அவளை இங்க கூட்டு வந்தப்போ ஒரு விருந்தாளியா 2 நாள்ல போயிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா என் பொண்ணாவே மாறி காலத்துக்கும் இப்ப நம்ம கூடவே இருக்க போறா. அதுல எனக்கு சந்தோஷம்தான். நம்ம ஊர் வழக்கப்படி 2 கல்யாணத்தை ஒரே மேடையில நடத்தக்கூடாதுன்னு நாம பேசணும். ஆனா இப்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இத பண்ணித்தான் ஆகணும். ஊர்க்காரங்க கேள்வி கேட்பாங்க, ஆனா பாத்துக்கலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.